மக்களே, நான் கூட இந்த போட்டோவை ஏஐன்னு தான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. அப்புறம் இதோட ஒரிஜினல் வீடியோ பார்க்கும் போது தான் உண்மையாவே நடந்திருக்குதுன்னு தெரிஞ்சது. இல்ல எனக்கு புரியல, என்ன இவர் பப்ளிக்காவே த்ரிஷாவை வெளியில கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. அதானே, என்னடா என்ன பத்தி அரசல் புரசலா பேசிட்டு இருக்கீங்க, இருடா நானே அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு இப்படி பண்ணிட்டாரா? என்ன நடந்துச்சுன்னா, ரீசெண்டா நடந்த ஏஜிஎஸ் ஃபேமிலியோட வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு தான் விஜய் வந்து த்ரிஷா கூட ஜோடியா வந்திருக்காரு. இந்த வீடியோ தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. சும்மாவே இவர் எது பண்ணாலும் வைரல் ஆகும். இப்போ ஜோடியா வேற வந்துட்டாரா, சொல்லவா வேணும். உடனே வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல வந்துடாதீங்க ப்ரோ, அது அவரோட பர்சனல், அதை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு. வேற எதை பத்திங்க பேசுறது? நானும் விஜய் ஃபேன் தான், இது அவரோட பர்சனல் எல்லாம் கிடையாது, அவரே பப்ளிக்கா தான் கூட்டிட்டு வந்திருக்காரு, அதனால அதை பத்தி பேசலாம். அப்புறம் இதை பத்தி பேசாதீங்க அதை பத்தி பேசாதீங்கன்னா வெர்ச்சுவல் வாரியர் சொல்லாதீங்க. விஜய பத்தி எல்லாம் பேசாம இருக்க முடியாதுங்க. ஏன்னா அவர் இளைய தளபதி மட்டும் இல்ல, இப்ப அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட். எதுக்காக தளபதி த்ரிஷா கூட ஜோடியா போயிருப்பாருன்னா, மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண யார் கூட இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்றத நிரூபிக்க தான் போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எப்படியோ அவரை பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இதுல ஹைலைட்டே 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் தான். போங்க, உண்மையா சொல்லணும்னா இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும்னு எனக்கு சுத்தமா தெரியல. இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே.